Praise the Lord. Hallelujah. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக குறிக்கப்பட்டிருக்கிற வேத வசனம் எபிரேயருக்கு எழுதினதான நிருபம். எபிரேயர் 11வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரையிலும். எபிரேயர் 11வது அதிகாரம் 23 வசனத்திலிருந்து 28 வரையிலும் நான் வாசிக்கின்றேன். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவினித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான் என்ற வேத பகுதி. கண்களை மூடி ஆண்டவர் இந்த வார்த்தைகளில் இருந்து நமக்கு மோசையினுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் இருந்து இன்றைக்கு நாம் வாழ்வதற்கு சில வார்த்தைகளை கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் ஆண்டவருடைய மனக்கதவிலே நம்முடைய இருதயத்திலே அவருடைய வார்த்தைகளை எழுதும்படியாய் நம்மையே நாம் ஆயத்தப்படுத்தி அவருடைய சமூகத்துக்கு முன்னாக நம்ம வருவோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலையில நம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே முழு நிச்சயத்தோடும் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் எங்களிடத்திலே புறப்பட்டு வரட்டும். உம்முடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கின்றன. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளிலே ஒன்றும் பிசகுவதில்லை, அழிவதில்லை. உம்முடைய வார்த்தைகளிலே ஒரு எழுத்தாகிலும் அதனுடைய ஒரு உறுப்பாகிலும் அழிந்து போவதில்லை என்று சொன்னீங்க. ஆகையால் இன்றைய தினத்திலும் இந்த வார்த்தைகளில் இருந்து எங்களோடு கூட பேசும், எங்களை உயிர்ப்பையும் எங்களை பலப்படுத்தும், எங்களோடு கூட கர்த்தாவே இருந்து எங்களுக்கு சகாயம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். விசுவாசத்தினாலே அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். மோசேயினுடைய வாழ்க்கை ஆண்டவரை அறிந்ததான நமக்கு ரொம்பவும் அது பரிச்சயமான ஒன்று. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தருக்கு ஆண்டவரை புதிதாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒருவேளை மோசேயினுடைய வாழ்வு, யார் அவர், என்ன செய்தார் அப்படிங்கிறது ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் முழு சரித்திரத்தையும் சொல்லலை. ஆனால் அங்கங்க சில காரியங்கள் மோசேயை குறித்து நான் சொல்லி அதன் பின்பதாக இந்த வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். 23வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். ஒருவேளை மோசேயினுடைய ஸ்டோரி தெரியாதவங்களுக்கு ஏன் இவங்க பயந்தாங்க அல்லது ஏன் அப்படி ராஜா என்ன கட்டளை கொடுத்திருந்தார் அப்படின்னு பார்த்தோம் என்று சொன்னா, ராஜா அந்த காலங்களிலே என்ன கட்டளை கொடுத்திருந்தார் என்று சொன்னா, இஸ்ரவேலிலே அல்லது எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் என்ன செய்யப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு ராஜா ஒரு கட்டளை என்ன செய்திருந்தார். நாட்டுக்குள்ள எகிப்து ராஜா அந்த நாட்டுக்குள்ள சொல்லி வச்சிருந்தார். ஏன் எகிப்து ராஜா அப்படிப்பட்ட ஒரு கட்டளையை அப்படி ஒரு கட்டளையை சொல்லி வைத்திருந்தாருன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இந்த ராஜா வைத்திருந்தான். எத்தனை ஆண்டுகள்? சுமார் 400 வருடங்களுக்கு மேலாக அவர்களை அடிமைகளாக என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அப்போ அவரு இந்த ஜனங்கள் ஆண் பிள்ளைகள் இந்த இஸ்ரவேல் பிள்ளைகளிடத்துல அல்லது இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல ஆண் பிள்ளைகள் அதிகமாக பிறந்தார்கள் என்று சொன்னா, அந்த ஆண் பிள்ளைகள் பிறக்க அவர்கள் வளர அவர்கள் சந்ததியை பெருக்குவார்கள். அப்போ ஒரு காலகட்டங்கள்ல இஸ்ரவேல் ஜனத்தினர் எகிப்து தேசத்திற்குள்ள மிகவும் அதிகமாக பெருகி விடுவார்கள். அது நமக்கே ரொம்ப ஆபத்தாகி போய்விடும், நம்முடைய ஜனங்களுக்கு ரொம்ப ஆபத்தாகி போயிடும், நம்முடைய அரசாங்கத்துக்கு ரொம்ப ஆபத்தாயிரும் சொல்லிட்டு அவர்களை ஒடுக்கும் வண்ணமாக அல்லது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகக்கூடாது, அவங்க எப்பயும் நமக்கு அடிமைகளாகவே என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துல ராஜா அப்படிப்பட்டதான ஒரு கட்டளையை என்ன செய்திருந்தார், பிறப்பித்திருந்தார். ஆகையால் அந்த தேசத்துல பிறக்கிற ஆண் மகன்கள்
குறிப்பாக அந்த யூத கோத்திரத்தில் வருகிறதான ஆண் மகன்கள் எல்லாம் சங்கரிக்கப்பட வேண்டும் என்று அவங்கள நர்சிங் பண்ணுகிற அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்கு உதவி செய்கிற அந்த நர்சஸ்க்கும் கட்டளை இருந்தது. ஆண் மகன்களா இருந்தா அவங்களை என்ன செய்திடணும், அழித்திடணும்னு சொல்லி. அதனாலதான் இந்த இடத்துல வசனம் இப்படி சொல்லுகிறது, மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை கண்டு அவன் அழகுள்ள பிள்ளை என்று கண்டு. இந்த அழகுள்ளன்றது தமிழ்ல அப்படி போட்டிருக்கு, ஆனா ஆங்கிலத்தில் அநேக டிரான்ஸ்லேஷன்ல டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் போடப்பட்டிருக்கிறது. ஒன்று கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல when she saw him that he was goodly child, அந்த குழந்தை அவர்கள் பார்க்கும் பொழுது அந்த குழந்தை மிகவும் அருமையான குழந்தை, அழகான குழந்தை, ரொம்ப ஆரோக்கியமான குழந்தை, ஒரு நோக்கத்தோடு கூட பிறந்த குழந்தை என்று சொல்லி வெவ்வேறு டிரான்ஸ்லேஷன்ஸ் பார்க்கும் பொழுது அதற்கு வெவ்வேறு பெயர்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பெற்றோர்கள் அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை ரொம்ப விசேஷமான குழந்தை, இந்த குழந்தை ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட பிறந்த குழந்தை என்று சொல்லி கண்டு அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும், ராஜாவினுடைய கட்டளையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்கிறதான ஒரு முடிவை என்ன செய்கிறார்கள், பெற்றோர்கள் எடுக்கிறாங்க. அதை எடுக்கிறனாலதான் அந்த வசனம் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். 3 மாதங்கள் இந்த தாய் அந்த குழந்தையை ஒளித்து வைத்து என்ன செய்கிறாங்க, வளர்க்கிறாங்க. வளர்த்த பிறகு என்ன செய்யறாங்க, அந்த குழந்தையை இந்த பார்வோன் ராஜா, எகிப்து தேசத்தினுடைய ராஜா இருக்கான் இல்லையா, அவனுடைய மகள் அந்த ஆற்றோரத்தில் அவர்கள் குளிக்கிறதற்கு எல்லாம் அவங்களுடைய தோழிகளோடு போகும் பொழுது இந்த குழந்தையை ஒரு சின்ன கூடையில வச்சு அவங்க கண்ணில் படுற மாதிரி என்ன செய்யறாங்க, அனுப்பி விடுறாங்க. அது இந்த பார்வோன் ராஜாவுடைய மகளுடைய கண்களில் பட்டுது. அதனால அந்த குழந்தையை அவங்க என்ன செய்தாங்க, பார்த்து ஆசையோட பார்த்து, இதை என்னுடைய பேலஸ்ல வச்சு என்னுடைய பராமரிப்பில் இந்த குழந்தையை நான் என்ன செய்வேன், வளர்ப்பேன். இது எப்படி ஒரு ஆச்சரியமான குழந்தை நமக்கு என்ன செய்திருக்கு, கிடைச்சிருக்குன்னு சொல்லி இந்த மோசே பார்வோனுடைய அரண்மனையிலே ஒரு ராஜகுமாரத்தினுடைய மகனாக அந்த இடத்துல என்ன செய்கிறார், வளர்ந்து வருகிறார். எத்தனை ஆண்டுகள் வளர்ந்து வருகிறார், சுமார் 40 ஆண்டுகள் என்ன செய்கிறார், வளர்ந்து வருகிறார். அப்ப இமேஜின் பண்ணி பாருங்க, இது ரொம்ப கொஞ்சம் முக்கியம். நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணும் பொழுது 40 ஆண்டுகள் அரண்மனையிலே, எகிப்து ராஜா பார்வோனுடைய அரண்மனையிலே அவன் வளர்ந்து வருகிறான். எப்படி வளர்ந்து வருகிறான், ஒரு ராஜாவுக்கு பேரன் அப்படின்னா பாருங்க எவ்வளவு ஒரு அங்க ஒரு பாசம் இருக்கும், எவ்வளவு ஒரு அதிகாரம் அந்த குழந்தைக்கு இருக்கும், அந்த குழந்தைக்கு எவ்வளவு ஒரு சுதந்திரம் இருக்கும். எல்லா அனுபவங்களும் எது வேணாலும் அந்த ராஜாங்கத்தில் என்ன செய்யலாம், அந்த குழந்தை அனுபவிக்கலாம். எங்க வேணாலும் போலாம், எதை வேண்டுமானாலும் அனுபவிக்கலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம், என்ன நினைக்குதோ என்ன ஆசைப்படுகிறதோ அதை எல்லாம் கிடைக்கக்கூடியதான ஒரு சுதந்திரத்துல மோசே 40 வருடங்கள் என்ன செய்கிறார், வளர்கிறார். 40 வருடங்கள் கழித்து தேவன் மோசேயை பிரித்து எடுக்கிறார். முன்னாடியே மோசேயை ஆண்டவர் முன்குறிக்கிறார், அதன் பின்பதாக பிரித்து எடுக்கிறார். இன்னொரு முக்கியமான காரியம், இந்த குழந்தை இட் வாஸ் நாட் an ordinary child. இந்த குழந்தை ஒரு சாதாரண குழந்தை அல்ல, இது தேவனாலே முன்குறிக்கப்பட்டதான ஒரு குழந்தை. இந்த குழந்தை பிறக்கும் பொழுது இது அங்கு 400 வருடமாய் அங்கு அடிமைத்தனத்தில் இருக்கிற இஸ்ரவேலரை மீட்டு எடுக்கும்படியாக பிறந்த தேவ சித்தத்தோடு தேவ திட்டத்தோடு கூட பிறந்ததான ஒரு குழந்தை. தேவ திட்டத்தோடு கூட பிறந்திருக்கிறது இந்த குழந்தை என்பதை அவனுடைய தாயும் தகப்பனும் என்ன செய்திருக்கிறார்கள், அறிந்திருந்தார்கள். அவனுடைய தாயும் தகப்பனும் அறிந்திருந்தபடியினாலே அந்த குழந்தையை அவர்கள் ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் 3 மாதம் ஒளித்து வைத்து என்ன செய்கிறாங்க, வளர்த்து கொண்டு வருகிறார்கள். நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற பிரியமானவர்களே, நீங்களும் நானும் பிறக்கும் பொழுது நம்முடைய தாய் தகப்பன் நம்மளை எப்படி பார்த்தாங்கன்னு தெரியாது. எல்லாருடைய தாய் தகப்பனும் ஒரு குழந்தையை கையில் எடுக்கும் பொழுது மிகுந்த மன மகிழ்ச்சியோடு மிகுந்த சந்தோஷத்தோடு இது தேவன் எனக்கென்று கொடுத்ததான ஒரு ஆசீர்வாதமான குழந்தை என்று சொல்லிதான் என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. மேபி சில கண்டிஷன்ஸ்ல சில சூழல்களில சில நேரங்கள்ல நம்ம இன்றைக்கு கேள்விப்படுகிறோம், சில தாய் தான் பெற்றெடுக்கிற குழந்தையை ரோட்ல குப்பையில அங்கங்க வீசி செல்லுகிறதையும் நாம் பார்க்கின்றோம். ஆனால் தேவன் அப்படி வீசப்பட்ட குழந்தைகளுக்கும் கூட ஒரு நோக்கத்தையும் ஒரு திட்டத்தையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறதான தேவன். ஏனென்று சொன்னா இந்த உலகத்துல
கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வருகிற சுதந்திரம், தேவன் தருகிறதான ஒரு ஆசீர்வாதம், கர்த்தர் தருகிறதான சுதந்திரம். தேவன் சிறு பிள்ளைகளை நேசிக்கிறார், தேவன் குழந்தைகளை நேசிக்கிறார். கர்த்தர் குழந்தைகளை தம்முடைய சாயலாக தேவன் என்ன செய்திருக்கிறார், படைத்திருக்கிறார். சின்ன குழந்தைய பிறக்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம், அந்த குழந்தை கருப்பா இருந்தாலும் சிவப்பா இருந்தாலும், மூக்கு சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும், கண்ணு இப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும், அதெல்லாம் நம்ம என்ன செய்கிறது இல்லை, பார்க்கிறது இல்லை. அதையெல்லாம் ரொம்ப நேசிக்கிறோம். அது குழந்தைய இருக்கிறபடினால நம்முடைய முழு அன்பையும் அந்த குழந்தையின் மீது நம்ம பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் என்னமோ தெரியல, வளர 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 சூழல்கள்லாம் மறைய, இந்த சுற்றில இருக்கிற அந்த சூழல்கள்ல வளரும் பொழுது அதற்கு சில டேக்லைன்ஸ் என்ன செய்யப்படுகிறது, பொருத்தப்படுகிறது. நீ குட்டை, நீ நெட்ட, நீ கருப்பு, நீ சிகப்பு, நீ இது அது, நீ இந்த ஜாதி, நீ அந்த ஜாதி, நீ அதுல பிறந்த, நீ இங்க பிறந்த, இதெல்லாம் அது பிறந்து வளர்ந்த பிறகு இந்த சூழல்களினால உலகத்தினால கொடுக்கப்படுகிற பெயர். ஆனால் தேவன் அப்படி பார்ப்பதல்ல. தேவன் ஒவ்வொரு குழந்தைகளையும் பார்க்கும் பொழுது, விசேஷமாக விசுவாச குடும்பத்தில் பிறக்கிறதான குழந்தைகளை தேவன் பார்க்கும் பொழுது, அது தேவன் தம்முடைய குழந்தையாகவே தேவன் பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசியில வாசிக்கிறோம், உன் தாயின் கருவில நீ உருவாவதற்கு முன்னமே நான் உன்னை என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இப்போ நிறைய நேரங்கள் அந்த வசனங்கள் நாம் சொல்றோம், நான் தாயின் கருவில உருவாவதற்கு முன்னமே கர்த்தர் என்னை அறிந்திருக்கிறார், தேவன் என்னை தெரிந்து வைத்திருக்கிறார், கர்த்தர் என்னை முன்குறித்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேவனாலே முன்குறிக்கப்பட்டவர்கள். மோசே எப்படி ஒரு நோக்கத்திற்காக முன்குறிக்கப்பட்டாரோ, அதே போல நீங்களும் நானும் ஒரு நோக்கத்திற்காக முன்குறிக்கப்பட்டவர்கள். நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் ஆனாலும் சரி, நீங்கள் ஆனாலும் சரி, you are not an ordinary child. நீங்கள் ஒரு சாதாரணமான குழந்தை அல்ல, நீங்கள் ஒரு சாதாரணமான பிறப்பு அல்ல. நீங்க ஒரு நோக்கத்திற்காக பிறந்தவர்கள், நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனுடைய சிருஷ்டிப்பா இருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுடைய மாஸ்டர் பீஸாக உருவாக்கப்பட்டவர்கள். நீங்கள் இந்த உலகம் இந்த சீசன்ல பிறந்திருக்கிறதுக்கு, நீங்களும் நானும் இந்த சீசன்ல பிறந்திருக்கிறதுக்கு தேவன் ஒரு ரீசனையும் வைத்திருக்கிறார். நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியது, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். You are the son of the most high, you are the daughter of the most high. நீங்கள் தேவனுடைய விலையேற பெற்ற தேவனுடைய பிள்ளைகளாய் சுதந்திரமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த உலகத்திற்குள்ளாக வந்திருக்கிறதுக்குண்டான நோக்கம், அல்லது உங்களுடைய குழந்தை இந்த உலகத்திற்குள்ளாக வந்திருக்கிறதற்கான நோக்கம், இந்த குழந்தை இந்த உலகத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்படியாக. மோசே பிறக்கும் பொழுது அவனுடைய தாயும் தகப்பனும் அறிந்து கொண்டது, இந்த குழந்தை இந்த உலகத்துல, இந்த குழந்தை இந்த தேசத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறதான குழந்தை, இந்த குழந்தை தேவனாலே முன்குறிக்கப்பட்ட குழந்தை, இந்த குழந்தை கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட குழந்தை, இந்த குழந்தை கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக உருவாக்கப்பட்டிருக்கிற குழந்தை என்று சொல்லி அவனை நேசித்தார்கள், அவனை ஒளித்து வைத்தார்கள், அவனை பராமரித்தார்கள். மோசேயினுடைய பெற்றோர் யார் என்று பார்த்தால், என்னாகமம் 26வது அதிகாரம் 59வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மோசேயினுடைய பேரண்ட்ஸ் அம்ராம் அண்ட் ஜோசெபத். லேவி ட்ரைப்ல வந்ததான அவர்கள் தேவனை விசுவாசிக்கிற ஜனங்களாக இருந்தார்கள். மோசேயினுடைய தாயும் தகப்பனும் லேவி கோத்திரத்திலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவர்களுடைய பெற்றோர்களும் ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் வளர்க்கிறார்கள் என்று சொன்னா, அவர்களும் தேவனை விசுவாசிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். ஆரம்பத்தில் அவர்களும் தேவனை விசுவாசிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். எபிரேயர் 11வது அதிகாரம் அந்த 23 நம்ம பார்க்கிறோம், அவர்கள் பயப்படவில்லை என்று சொல்லி. அதே பயப்படாத ஒரு குணாதிசயம் மோசேக்குள்ளாக வந்தது. அதை 27வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாய் இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். இங்க யாரு பயப்படாமல் இருக்கிறா? இங்க மோசே பயப்படாமல் இருக்கிறார். முதல்ல யார் பயப்படாமல் இருந்தா? அவனுடைய பெற்றோர்கள் பயப்படாமல் இருந்தார்கள், ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் இருந்தார்கள். இங்கே மோசே ராஜாவினுடைய கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு கிளம்பி செல்கிறான். 40 வருடங்கள் எகிப்து தேசத்துல அந்த ராஜாவுடைய அரண்மனையில ஒரு ராஜகுமாரத்தினுடைய மகனாக
அங்கு இருக்கிற சகலவற்றையும் அனுபவிக்கிறதான சகல கலைகளையும் சகல அறிவையும் சகல ஞானத்தையும் பெற்றவனாக வளர்ந்து வந்ததான மோசே தன்னுடைய 40வது வயதில் ஒரு முடிவை எடுத்து எகிப்தை விட்டு என்ன செய்கிறார்? எகிப்தை விட்டு அவர் கிளம்பி செல்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். விசுவாசம் என்பது பயத்திற்கு அப்படியே ஆப்போசிட். பயத்திற்கு, இந்த உலகத்தின் பயத்திற்கு விசுவாசம் என்பது அப்படியே நேர்மறையாக அது ஆப்போசிட்ல நிற்கிறது. faith is opposite to fear. இந்த பெற்றோர்கள் ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படவில்லை. பெற்றோர்கள் பெற்றெடுத்த மோசேயும் ராஜாவினுடைய கட்டளைக்கு கோபத்திற்கு பயப்படவில்லை. அவன் தைரியமாக எகிப்தை விட்டு விலகி செல்கிறான். ஒரு நோக்கத்தோடு கூட எகிப்தை விட்டு விலகி செல்கிறான். விசுவாசத்திலே உறுதியாய் இருக்கும் பொழுது விசுவாசம் நமக்கு பயத்தை உண்டு பண்ணாது. விசுவாசம் நம்மிடத்திலிருந்து பயத்தை நம்மிடத்திலிருந்து எடுத்து போடும். இந்த அறிமுகத்தோடு மோசேயினுடைய வாழ்க்கையிலிருந்து 3 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகின்றோம். 3 முக்கியமான காரியங்கள், மோசே எப்படிப்பட்ட ஒரு விசுவாச வீரனாக இருந்தார் என்று சொல்லி. முதல் காரியம், மோசே he refused the pleasures and the visible things. 24வது வசனத்தை வாசிக்கிறோம். மோசே விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்னப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். 24, 25வது வசனத்துல விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, he refused to be known as the son of Pharaoh's daughter. Hebrews 11:24. He refused to be known as the son of Pharaoh's daughter. He refused, in another way, இது எப்படி சொல்லலாம் என்று சொன்னா, he refused the pleasures of the world. அந்த ராஜ அரண்மனையில் அவனுக்கு கிடைத்த சகல சௌகரியங்களையும் அவன் வெறுக்க ஆரம்பித்தான். எதற்காக? தேவன் என்னை ஒரு நோக்கத்தோடு கூட அழைத்திருக்கிறார். அவர் அழைத்த அழைப்பிற்கும் அவர் எனக்காக வைத்திருக்கும் திட்டத்திற்கும் முன்பதாக இந்த ராஜாவோ, இந்த அரண்மனையோ, இந்த அரண்மனையின் சுகமோ, இந்த அரண்மனையில் இருக்கிற செல்வங்களோ, அந்த அழைப்புக்கும் அந்த தேவனோடு கூட இருக்கிற உறவுக்கும் இது கொஞ்சமும் பாத்திரமானது அல்ல என்பதை முழுவதுமாக அறிந்து அதை வெறுத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம். அனித்தியமான பாவ சந்தோஷங்கள், இந்த வார்த்தை ரொம்ப வித்தியாசமா எனக்கு நேற்றைய தினத்தில் நான் தியானிக்கும் பொழுது, பாவ சந்தோஷங்கள், பாவ சந்தோஷங்கள், பாவ சந்தோஷங்களை வெறுத்து. அப்ப பாவத்துல என்ன இருக்குது? சந்தோஷம் இருக்குது. ஆனா அந்த பாவ சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம்? அனித்தியமான பாவ சந்தோஷம். அது நித்தியமான சந்தோஷம் கிடையாது. அது பெர்மனன்டான சந்தோஷத்தை கொண்டு வராது. அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும். ஆனா அந்த சந்தோஷம் அனுபவிச்ச பிறகு அது உபத்திரவத்தை என்ன செய்யும்? கொண்டு வந்து சேர்க்கும். அது நித்தியமான சந்தோஷம் அல்ல என்பதை முழுவதுமாக மோசே அறிந்திருந்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். இந்த அரண்மனையில் அவனுக்கு கிடைத்த சகல சந்தோஷங்களையும், பாவமான சகல சந்தோஷங்களையும், அவன் வளர்ந்து வரும் பொழுது அவனுக்கு அநேக காரியங்கள் கற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். நிச்சயமா ஒரு ராஜாவினுடைய அரண்மனையில் இருக்கிற பேரன்னு சொன்னா இந்த உலகத்தில் உள்ள சகல அறிவுகளும் ஞானமும் அங்க அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த சூழல்ல வளரும் பொழுது அந்த ஹிஸ்டரி எல்லாம் கூட அவர் படிச்சிருப்பார். அப்போ இங்க இருக்கிறதான என்னுடைய ஜனங்கள், இந்த தேசத்துல அடிமைகளாக இருக்கக்கூடியதான ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லி அந்த ஜனங்கள் மேல அவனுக்கு ஒரு 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 ஆசையும், அந்த ஜனங்கள் மேல அவனுக்கு ஒரு இரக்கமும் பரிதவிப்பும் வருகிறது. தேவன் அவனை முன்குறித்திருக்கிறார். தேவன் அவனை வேறு ஒரு நோக்கத்திற்கொன்று அழைத்திருக்கிறார். He refused the pleasures of the world. He refused the fleeting sin. He refused to live just to please people, and he refused to fear man. அவன் எதையெல்லாம் வெறுத்தான்? இந்த உலகத்தின் ஆசாபாசங்களை வெறுத்தான். இந்த உலகத்தில் இருக்கிற பாவங்களை வெறுத்தான். இந்த உலகத்துல ஜனங்களை திருப்திப்படுத்துகிற காரியங்களை அவன் தன்னிடத்திலிருந்து வெறுத்தான். இந்த உலகத்துல மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்தை அவன் வெறுத்தான் என்று சொல்லி பார்க்கின்றோம். இந்த ராஜ அரண்மனையில
ஒருவேளை அவனுடைய அம்மா அவ்வளவு நாட்கள் 40 வருடங்கள் அவனை குழந்தையிலிருந்து எடுத்து வளர்த்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஒருவேளை இவர் சொல்லியிருப்பாரா என்னன்னு தெரியல. ஆனா இப்படிப்பட்டதான ஒரு எண்ணங்கள் ஒருவேளை ஓடுகிறது அம்மா கூடவே இருக்கிறனால ஒருவேளை தெரிந்திருக்கலாம். அவங்கள ப்ளீஸ் பண்ணணுன்றதுக்காக அல்லது அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒருவேளை அந்த அரண்மனையிலே கூட என்ன செஞ்சிருக்கலாம், தங்கி இருந்திருக்கலாம். ஆனா he was not a people pleaser. அவன் தன்னுடைய தாயாகவே இருந்தாலும் சரி, நானும் அவர் மனுஷனை பிரியப்படுத்துவதை பார்க்கிறோம். கர்த்தரையும் கர்த்தருடைய திட்டத்தையும் அவரை பிரியப்படுத்துவதே மேலான காரியம் என்பதை மோசே அறிந்திருந்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பயத்தில் பயம் நிறைய காரியங்களை குறித்து நாம் பயத்தில் வாழ்கின்றோம். சில நேரங்களில் பாஸ்டர் அநேக முறை இங்க சொல்லுவாங்க, எந்த கவர்மெண்ட் வந்தா என்ன, இதே கவர்மெண்ட் திரும்ப இந்த கவர்மெண்ட் வரக்கூடாதுன்னு ஒரு 6 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி எல்லா கிறிஸ்தவர்களும் பயந்தாங்க. திரும்ப வந்தா வந்துச்சு திரும்ப அவங்க தான் இருக்கிறாங்க. என்ன வரும் ஏது வரும் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நமக்கு இருக்கிறதான தைரியம், என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், என் கர்த்தர் எப்படிப்பட்ட சூழல்கள் வந்தாலும் அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி இருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் நேர்த்தியாக செய்யக்கூடியதான தேவன். அவர் என்னை விட்டு விலகுவதில்லை. அவர் எனக்கு கேடகமானவர், அவர் எனக்கு துருகமானவர், அவருடைய நாமம் எனக்கு பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளோடி சுகமா இருப்பான் என்று வேதம் சொல்கிறது. ஆகையால் நம்மை சுற்றி எப்படிப்பட்ட சூழல்கள் வந்தாலும் சரி, யாரை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம்மை எந்த அழைப்புக்கு அழைத்திருக்கிறாரோ, கர்த்தர் நம்மை எந்த இடங்களிலே வைத்திருக்கிறாரோ அந்த இடங்களிலே உண்மையாய் நம்முடைய வேலைகளை நாம் செய்து வரும் பொழுது, உண்மையாய் அவருடைய சித்தத்தின்படி காரியங்களை செய்து வரும் பொழுது, கர்த்தர் சகலவற்றையும் நேர்த்தியாக நிதானமாக வைக்கக்கூடியதான உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் இன்றைய தினத்தில் அநேக பயங்களுக்குள்ளாக வாழ்கிறதான அநேக ஊழியக்காரர்களையும் கூட பார்க்கின்றோம். நிறைய ஊழியக்காரங்கள் சொல்லும் பொழுது நான் சந்திக்கிறதான சில நிறுவனங்கள் சில ஊழியங்களில் பார்க்கும் பொழுது, எங்களுடைய நேமை நாங்கள் இப்படி மாற்றிட்டோம், அல்லது எங்களுடைய இதை இப்படி மாற்றிட்டோம், அதை அப்படி மாற்றிட்டோம்வாங்க. ஏன்னா சட்டத்திட்டங்கள்லாம் வருது, இதெல்லாம் மாற்றிட்டா எல்லாம் சரியாயிடும். மாற்றிட்டாலும் போன நிறுவனங்களும் என்ன செய்யுது இருக்குது. பேரை மாத்துறதுனாலையோ காரியங்களை மாத்துறதுனாலையோ அல்ல, ஆனால் தேவனை இறுக பற்றி கொள்ளுகிறதுனால் மாத்திரமே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால், தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொன்னால், நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தரை எப்பொழுதும் என் வலது பார்சத்தில் வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் நமக்கு தேவையானது ஒன்றே, தேவையானது தேவன் என் பட்சத்தில் இருக்கிறாரா, நான் கர்த்தரை இறுக பற்றி கொண்டிருக்கிறேனா? நம்ம கர்த்தரை இறுக பற்றாம மனுஷர்களை பார்க்கும் பொழுது, சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது பயம் நம்மை கவ்விக்கொள்ளும். நம்ம புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை காணும்படியாக இந்த கடலிலே நடந்து போகிறதான ஒரு சம்பவத்தை நாம் காண்கின்றோம். கடலிலே நடந்து போகும் பொழுது பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே நடப்பது நீர் என்றால் நானும் வருகிறேன், நீ வா அப்படிங்கிறார். விசுவாசம் இருக்கிற வரைக்கும், ஆண்டவரை மாத்திரம் நம்பிக்கொண்டு இருக்கிற வரைக்கும், கர்த்தரை மாத்திரம் பார்த்து கொண்டு இருக்கிற வரைக்கும், பேதுருவுக்குள்ளாக நடந்ததான அந்த காரியத்தை யோசிச்சு பாருங்க. தண்ணிக்குள்ள கால் எடுத்து வைக்கணும், நடுக்கடலுக்குள்ளாக படகுல இருந்து கால் எடுத்து வெளியில் என்ன செய்யணும், தண்ணிக்குள்ளாக வைக்கணும். அதை வைக்கிறதுக்கு எவ்வளவு தைரியம் முதல்ல வேணும். அந்த காலை எடுத்து போட்டை விட்டு வெளியில காலை நீட்டுறதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும். நம்ம சும்மா போட்டிங்லாம் போகும்போது கையை வெளியில நீட்டுறது கூட என்ன செய்வோம், பயப்படுவோம், எங்கேயோ கவுந்துருவோமோ அப்படின்னு சொல்லி. ஆனால் அவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே, ஆண்டவர் சொல்கிறார் நீ வா அப்படின்னு சொன்ன உடனே, அவன் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு, அழைத்தவர் என் தேவனாகிய கர்த்தர், அழைத்தவர் என் தேவனாகிய கர்த்தர், அவர் சகலவற்றையும் பார்த்துக் கொள்வார், அவர் எனக்காக துணை நிற்கிறார் என்றதான அந்த விசுவாசத்தோடு காலை எடுத்து தண்ணியில வைக்கிறார். அவரை பார்த்து கொண்டிருக்கிற வரைக்கும் தண்ணி மேல என்ன செய்கிறார், நடந்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது சூழல்களை பார்த்தாரோ, புயலை பார்த்தாரோ, கடல் கொந்தளிப்பை பார்த்தாரோ, விட்டார். உள்ள ஐயோ ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க, நான் உள்ள அமிழ்ந்து போகிறேனே. இப்ப கர்த்தரை விட்டு நம்ம விலகும் பொழுதுதான் நமக்கு பயம். நம்ம கர்த்தரை விட்டு வேற ஒன்று காரியங்களை பார்க்கும் பொழுதுதான் நமக்கு பயம். கர்த்தரையே தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆகையால் கர்த்தரை நம்ம இறுக பற்றி கொண்டால் எந்த காரியங்களுக்கும் நாம் பயப்பட தேவையில்லை. நான் விசுவாசிக்கிறேன், மோசேக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு தைரியம், மோசேயினுடைய பெற்றோர்களுக்கு இருந்ததான தைரியம், அந்த ஆண் மகனை சங்கரிக்கிறதுக்கு ஒப்பு கொடாமல் 3 மாதம் ஒளித்து வைத்து அவர்கள் வளர்த்தார்கள்.
மோசேக்கு 40 வருடம் அரண்மனையிலே வளர்ந்த பிறகு, நான் தேவன் அழைத்த அழைப்புல நான் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்கிறேன், என்னுடைய ஜனங்கள் இந்த இடத்துல அவமதிக்கப்படுவதையும் அவர்கள் துன்புறுத்தப்படுவதையும் என்னால காண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரண்மனையை விட்டு, எகிப்தை விட்டு விலகி செல்லும் பொழுதும் அவருக்குள்ளாக இருந்த தைரியம், ராஜாவினுடைய கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, பயம் நம்மை ஆட்கொள்ள நாம் அனுமதிக்க கூடாது. கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் நம்மோடு கூட துணையாக இருக்கிறார். யோவான் 6வது அதிகாரம், இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை நோக்கி, அநேக சீஷர்கள் இருந்தாங்க, அந்த சீஷர்களை நோக்கி அவர் சொல்லும் பொழுது 53வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். யோவான் 6. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தம் பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. 66வது வசனம். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். 67வது. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. இயேசு கிறிஸ்து அநேக சீஷர்களிடத்தில் பேசும் பொழுது கடினமான உபதேசங்கள் வழியாய் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கின்றார். நீங்கள் ஆண்டவரை உண்மையாக பற்றிக் கொள்கிறீர்கள் என்று சொன்னா, ஆண்டவரை உண்மையாக விசுவாசிக்கிறீர்கள் என்று சொன்னா, நீங்கள் என்னுடைய வாழ்வை போல உங்களுடைய வாழ்வும் இருக்க வேண்டியது இருக்கும். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை நீங்கள் பானம் பண்ண வேண்டும். எதை ஆண்டவர் இண்டிகேஷனா சொல்றாரு? அவர் வாழ்கிறதான ஒரு வாழ்க்கையை போல நாமும் வாழ வேண்டியது இருக்கும். இந்த உலகத்துல அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணது போல நாமும் இந்த உலகத்திலே சில சாக்ரிஃபைசஸ் பண்ணணும். அவர் சில காரியங்களை வெறுத்து தள்ளினது போல நாமும் சில காரியங்களை வெறுத்து தள்ள வேண்டும். மோசே ராஜ அரண்மனையில இருக்கிற எல்லா அனுபவங்களையும் எல்லா சந்தோஷங்களையும் அவன் வெறுத்து தள்ளினான் என்று சொல்லி பார்க்கின்றோம். எதற்காக? தேவனுடைய அழைப்பிலே நிலைத்திருக்கும்படியாக, கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறும்படியாக. இயேசு கிறிஸ்துவும் அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லும் பொழுது அவரில் கேட்ட அநேக சீஷர்கள் இது கடினமான உபதேசம் என்று சொன்னார்கள். அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இந்த பின்வாங்கி போனவங்களை தேவன் பின்னாடியே போய், ஐயோ நீங்க வாங்க வாங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க ஏன் அப்படி போயிட்டீங்க, என் பின்னாடி தானே இவ்வளவு நாள் வந்தீங்க, நான் என்ன சொல்ல வந்தேன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படின்லாம் பின்னாடி போய் என்ன செய்யல. He was not pleasing people. He said what is right. இது என்ன சத்தியம், ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவருடைய சீஷர்களாகத்தான் இருந்தாங்க, அவர் பின்னாடி தான் வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவருடைய உபதேசங்களையும் அவர் அழைத்த அழைப்பையும் அவர்கள் சொல்லும் பொழுது அநேகர் பின்வாங்கி போனார்கள். ஆனால் தேவன் அவர்கள் பின்னாடியே போய் அவர்களை ப்ளீஸ் பண்ணவில்லை. பிரியமானவர்களே, நம்ம பீப்புள் பிளேசரா இருக்க வேண்டிய அவசியம் அல்ல. தேவனுடைய சித்தத்திலே நாம் நிலைத்திருக்கிறோம் என்று சொன்னா அரசாங்கத்தை ப்ளீஸ் பண்ண வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நாம தேவன் அழைத்த அழைப்பிலே சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக, வேதத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக நாம் வாழ்கிறோம் என்று சொன்னா தேவன் அதிலே பிரியமுள்ளவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது இதைத்தான் ஜெபிக்கின்றார். ஆண்டவரே, பிரியமானவரே, என்னுடைய வார்த்தைகள் என்னுடைய இருதயத்திற்கு பிரியமா இருக்கட்டும், என்னுடைய எண்ணங்கள் உமக்கு பிரியமாக இருக்கட்டும், என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரியமாய் இருப்பதாக. அப்படிதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக வாழ வேண்டும். தேவனோடு கூட நாம் இசைந்து இருக்கும் பொழுது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? இரண்டாவது காரியம், மோசேயினுடைய வாழ்க்கையில இருந்து we have to remain in him. We have to remain in him. இரண்டாவது காரியம், ஜானி move the slide. See the invisible.
எபிரேயர் 11வது அதிகாரம் அதே 27வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். முதல் பகுதியில விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாய் இருந்து, அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல, he persevered because he saw him who was invisible. மோசே இன்விசிபிளா இருந்ததான அதரிசனமான தேவனை அவர் என்ன செய்கிறார்? கண்டார். he saw him who was invisible. பார்க்க முடியாத, மாம்ச கண்களினால் பார்க்க முடியாத அந்த தேவனை இவர் கண்டார். இவனுடைய இருதயத்திலே அவர் கண்டார். மோசே அதை கண்டபடினால he persevered, he remained in his faith. விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறதுல உறுதியா இருந்து என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவன் உறுதியா இருந்தான். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல தேவன் உறுதியா இருக்கிறதுல, அவர்களே நிலைத்திருக்கிறதை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்கிறது, நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். ரிமைன் இன் ஹிம் and he will remain in you. தேவனிலே நிலைத்திருக்க வேண்டும். அதரிசனமானவரை விசுவாசத்தை நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், அவரே திராட்சை செடி, நாம் வெறும் கொடிகள். நாம் கொடிகளாக அந்த செடியோடு கூட நிலைத்திருக்கும் பொழுது நாம் கனிகளை கொடுப்போம். நாம் செடியோடு நிலைத்திராமல் கொடி தனியே இருக்கும் என்று சொன்னால் நம்மளால கனி கொடுக்க முடியாது. அது கொஞ்ச காலத்துல அது பட்டு போயிடும், அது காஞ்சு போயிடும். ஆனால் கொடியானது திராட்சை செடியோடு நிலைத்திருக்கும் பொழுது அது கனிகளை கொடுக்கும். அது கனிகளை கொடுத்தவனே ஆண்டவர் அப்படியே நம்மளை சும்மா விட்டுற மாட்டார். அது கனிகளை கொடுத்தவனே ஆண்டவர் நம்மளை அப்படியே சும்மா விட்டுற மாட்டார். ஓ, நல்ல கனி கொடுக்குது. ஒரு திராட்சை தோட்டக்காரர் வந்து பார்க்கிறார், நல்ல கனி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்ன செய்வார்? வந்து அதுல இருக்கிற தேவையில்லாத காஞ்சு போன இலைகள், பிரயோஜனம் இல்லாத காரியங்கள், இவைகள் எல்லாம் சுத்தம் செய்கிறார். அதைத்தான் 2வது வசனத்துல பார்க்கிறோம். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அப்ப தேவன் விரும்புகிறதான காரியம் நம்ம சும்மனை அங்கங்க கனி கொடுக்கிறது மாத்திரம் அல்ல. தேவன் விரும்புகிறதான காரியம் நாம் அதிக கனிகளை கொடுக்கும்படியாக விரும்புகிறார். ஆகையால் தேவன் நம்மை சுத்தம் பண்ணுகிறார். ஆகையால் தேவன் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில சில சோதனைகளை அனுமதிக்கிறார். ஆகையால் தேவன் நமக்கு சில சவாலான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறார். அதை எல்லாவற்றிலும் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், என்னில் நிலைத்திருங்கள். திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். மோசே இதை முற்றிலுமாய் அறிந்து கொண்டார். மோசே இதை முற்றிலுமாய் தெரிந்து கொண்டார். So he remained in him. He persevered with him. அவர் பெர்சிவியர் பண்ணதுனால, because he saw him who was invisible. ஏனென்று சொன்னா அவர் அதரிசனமான தேவனை தன்னுடைய மாம்ச கண்களிலே, தன்னுடைய இருதயத்தின் கண்களிலே அவர் காண ஆரம்பித்தான். ஆகையால் அங்க மோசே நிலைத்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். Remain in him to see the fruit. Remain in him to be made more like him. அவரை போல நாம் மாறுவதற்கு நாம் அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. 3வது காரியம் மோசேயினுடைய வாழ்க்கையில இருந்து நாம் கற்றுக்கொள்கிறது. 26வது வசனத்துல நாம் பார்க்கின்றோம், இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தைகளை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, he was expecting the Lord's reward. He was expecting the Lord's reward. Third slide, Johnny. Reward. 11வது அதிகாரம் 26ல நம்ம பார்க்கிறோம். By faith Moses chose to be mistreated, to be disgraced, because he saw Christ as a greater value than the treasures of Egypt. கிறிஸ்துவை மிகவும் அதிகமான பொக்கிஷம், கிறிஸ்துவை மிகவும் அதிகமான பொக்கிஷம் என்று சொல்லி அவன் காண ஆரம்பித்தான். He looked forward.
26வது வசனம் ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கிறோம். Because he was looking ahead to his reward. Because he was looking ahead. நீங்களும் நானும் இன்னைக்கு செய்ய வேண்டியது, ஆண்டவருடைய சில காரியங்களை, தேவனுடைய சித்தத்திற்கென்று சில காரியங்களை நாம் வெறுத்து விலக்கி வைத்திருக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக அவருடைய சித்தத்திலே நாம் நிலைத்து இருக்கின்றோம், அவரோடு கூட இசைந்திருக்கிறோம். நீங்களும் நானும் அடுத்து செய்ய வேண்டியது, தேவன் எனக்காய் வைத்திருக்கிற காரியங்கள், கர்த்தர் எனக்காய் வைத்திருக்கிற காரியங்கள், நான் அவரோடு இருந்து நான் வாசம் செய்யக்கூடிய காரியங்களை குறித்து ஐ ஹாவ் டு லுக் அஹெட். நான் அதன் மேல் நோக்கமாயிரு, இனி வரும் பலன் மேல் நான் நோக்கமாய் இருக்க வேண்டும். மோசே 400 வருடங்கள் அடிமைகளாய் இருந்த ஜனங்களை அவர் ஒரு தலைவராக இருந்து தேவன் தன்னை பயன்படுத்தி அந்த 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களை மீட்டு எடுத்து தேவன் காண்பிக்கிற பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தில் இவர்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு கர்த்தர் என்னை தலைவனாக பயன்படுத்துகிறார் என்பதை he looked forward. இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து 400 வருடம் அடிமைகளாய் இருந்த ஜனங்களை மீட்டெடுப்பதற்கு கர்த்தர் என்னை பயன்படுத்த போகிறார். அந்த ஜனங்களுக்கு விடுதலை தரும்படியாக கர்த்தர் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்த போகிறார். அங்கு வளரக்கூடிய சந்ததிகள் இனி தேவனுடைய ராஜ்யத்துல, தேவனுடைய காண்பிக்கிற அந்த கானான் தேசத்துல அவர்கள் சகல ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்கும்படியாக தேவன் என்னை அவர்களுக்கு தலைவனாக எடுத்து கொண்டு போக போகிறார் என்பதை அவர் பார்க்க ஆரம்பித்தார். இனி வரும் பலன் மேல் அவர் நோக்கமாயிருந்து, நீங்களும் நானும் இன்றைக்கு படுகிற கஷ்டங்களை பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது, இன்றைக்கு வருகிற சவால்களை பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது. ஆனால் இனி வரக்கூடிய, அதனால் அதன் பின்பதாக வரக்கூடிய, தேவன் நம்மை அழைத்த அழைப்பிலே நாம் நிலைத்து இருக்கும் பொழுது, இனி வரக்கூடிய பலன்கள் மேல் நாம் நோக்கமா இருக்கும் பொழுது, எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை காட்டிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தைகள் அதிக பாக்கியம் என்று எண்ணத்தக்கதாக அவனுடைய எண்ணங்கள் மாறினது என்று சொல்லி பார்க்கின்றோம். He had the love for God. He loved the people of God. He loved Christ and he loved his reward and looked ahead. எபிரேயர் 11வது அதிகாரம் முதல் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம், விசுவாசம் என்ன சொல்லப்படுகிறது? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த காணப்படாத காரியங்கள் மீது நம்முடைய இருதயம் எவ்வளவு நிச்சயமாக இருக்கிறது, அதுதான் நம்முடைய விசுவாசத்தின் அளவு. தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எல்லாம் செய்து முடிப்பார். தேவன் என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக, என்னுடைய எதிர்காலத்திற்காக, என்னுடைய சந்ததிக்காக கர்த்தர் வைத்திருக்கிறதான அந்த பொக்கிஷங்கள் என்ன என்று நாம் கண்ணார நம்முடைய மனக்கண்களினால தேவனோடு கூட இருந்து பார்த்து விட்டோம் என்று சொன்னா, இப்பொழுது இருக்கிற பொக்கிஷங்கள், எகிப்தில் இருக்கிற பொக்கிஷங்களை காட்டிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக படுகிற நிந்தைகள் பாக்கியம் என்கிறதான எண்ணங்கள் வரும் என்பதை நாம் பார்க்கின்றோம். மோசே, நான் நினைக்கிறேன் இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது மோசே எப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள்லாம் தன்னுடைய வாழ்க்கையில வைத்திருந்தார் என்று சொல்லி, யாத்திராகமம் 33வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது மோசே தேவனுக்கு என்று ஆசரிப்பு கூடாரத்தை என்ன செய்கிறார்? ஏற்படுத்துகிறார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அவர் ஏற்படுத்தும் பொழுது இந்த வசனங்கள் எப்படி சொல்லுகிறது? மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்திற்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்திற்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்திற்கு போவார்கள். அப்ப அங்க ஜனங்கள் எல்லாம் அவங்க அந்த பாளையம் என்று சொல்வது, ஐ திங்க் தே ஆல் மேட் டென்ட்ஸ். அவங்க எல்லாம் அங்க கொட்டகைகள் ஒரு டென்ட் போட்டு அங்க குடியிருக்கிறாங்க. ஆண்டவருக்கென்ற ஒரு கூடாரத்தை கொஞ்சம் வெளியில தள்ளி அதை ஆசரிப்பு கூடாரம் என்று பெயர் சொல்லி அங்க வைக்கிறாரு. தேவனை தேடுகிற, கர்த்தரை தேடுகிற யாவரும் அந்த பாளையத்திற்கு வெளியிலே புறம்பான இடத்துல இருக்கிற அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு என்ன செய்கிறார்கள்? போகிறார்கள். அங்க என்ன நடக்கிறது? மோசே கூடாரத்திற்கு போகும் பொழுது, யாத்திராகமம் 33:8 வாசிக்கிறேன், மோசே கூடாரத்திற்கு போகும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவன் கூடாரத்திற்குள் பிரவேசிக்க மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். மோசே கூடாரத்திற்குள் பிரவேசிக்கையில் மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசையோடு பேசினார். ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். ஒருவன் தன்
ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். இந்த காரியத்தை நான் வாசிக்கும் பொழுது யோசிச்சு பாருங்க. மோசே ஒரு சாதாரணமான ஒரு மனிதன், உங்களையும் என்னை போல ஒரு சாதாரணமான மனிதன். ஆண்டவருடைய திட்டத்திற்கென்று அவன் வேறு பிரிக்கப்பட்டான். மோசே தன்னுடைய மனக்கண்களினாலே தன்னுடைய வாழ்வு எப்படி இருக்க போகிறது என்பதை, தேவன் என்ன அழைப்புக்கு என்னை அழைத்திருக்கிறார் என்பதை தீர்க்கமாய் தன்னுடைய இருதயத்தில் அறிந்திருந்தான். காணப்படாதவைகளின் மேல அவன் நம்பிக்கையா இருந்தான். அப்ப இங்க ஒரு அற்புதமான ஒரு காரியம் நடக்கிறது. தேவன் ஆசரிப்பு கூடாரத்தை மோசே ஏற்படுத்தின பொழுது, மோசே அதற்குள்ளாக கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. ஜனங்கள் எல்லாரும் கூட அதை என்ன செய்தார்கள் என்று சொல்லி பார்த்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். அப்போ மோசேக்கு மட்டும் கிடைச்சதான ஒரு அனுபவம் அல்ல. மேகஸ்தம்பம் வந்து இறங்கி அந்த கூடாரத்தை மூழ்கிறதை ஜனங்களும் பார்த்தார்கள். மோசே உள்ள போனவுடனே ஆண்டவர் இறங்கி வருகிறார், மேகஸ்தம்பத்திற்குள்ள வருகிறார். ஒரு ஃப்ரெண்டோட பேசுறது மாதிரி தேவனோடு பேசுகிறதான ஒரு அனுபவம் மோசேக்கு கிடைத்தது என்று சொல்லி பார்க்கின்றோம். I believe he looked ahead to such relationship with God. தேவனோடு கூட அப்படிப்பட்ட ஒரு உறவு. யோசித்து பாருங்க, ஒரு சாதாரண மனுஷன், உலகத்தில் பிறந்த மனுஷன், அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கட்டளைகள் இருந்த காலத்தில் பிறந்ததான மனுஷன். ஆனால் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் தன்னுடைய இருதயத்தில் அறிந்திருக்கும் பொழுது தன்னுடைய மனக்கண்களினாலே தன்னுடைய எதிர்காலத்தை அவன் பார்க்கின்றான். He looked ahead. இனி மேல் வரும் பலன்கள் மேல் நோக்கமாயிருந்து, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, இது ஒரு பிரதானமான பலன் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். தேவனோடு கூட முகமுகமாய் ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல ஒரு உறவு, இயேசுவோட ஆண்டவரோடு கூட உறவு, இதை முகமுகமாய் அவனுடைய இருதயத்தில் அறிந்து கொண்டான் என்று பார்க்கின்றேன். Look ahead, forgetting what is behind. Look ahead, forgetting what is behind. இன்றைக்கு நாம் கடந்து போகிறதான பாடுகள், இன்றைக்கு நாம் கடந்து போகிறதான சவால்கள், தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறதான அந்த ரிவார்டுக்கு ஒருபோதும் அது நிகரல்ல, ஒருபோதும் அது நிகரல்ல. இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று சொல்லி எண்ணினான் என்று சொல்லி பார்க்கின்றோம். இதில் 3 காரியங்கள் மோசேயினுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கும். ரெஃப்யூஸ் சில காரியங்களை, ரிமைன் இன் ஹிம் and look forward for the reward that God has for us.